கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நாளிலும் இறைவனை ஆராதிக்கும்படியாக யூடியூப் மூலமாக என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஜெபசிந்தையோடு கூட ஆராதனைகளை கலந்து கொண்டு இறையாசியை பெற்றுச் செல்லும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தந்தையே, மகிமையான மனமகிழ்ச்சியான நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க நினைப்பாயாக என்கிற உடைய கட்டளை கீழ்ப்படிந்த மக்களாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் உண்மை நோக்கி பார்க்க முடியாத உடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கின்றோம். பரிசுத்த பிதாவே, இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. நாங்கள் பாடுகின்ற பாடல்கள், கேட்கின்ற வசனங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக மாற்றிக் கொடுக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். மீட்பரிசோடியாய் வேண்டிக் கொடுக்கிறோம் பிதாவே, ஆமென். யாவரும் இணைந்து கரங்களை தட்டி கன்வென்ஷன் கீதம் 137வது பாடலை பாடலாம். கன்வென்ஷன் கீதங்கள் 137வது பாடல். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வானமும் பூமியும் படைத்த வல்ல தேவனிடம் இருந்து, வானமும் பூமியும் படைத்த என்னை கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். என்னை கடங்கா நன்மைகள் வருமே என் கண்கள் ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், நிலை மாறி புவி அகன்றிடினும், மலைகள் பெயர்ந்தகன்றிடினும், மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. மாறிடுமோ அவர் கிருபை என்னாலும், ஆறுதல் எனக்கவரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். என் காலை தள்ளாட போட்டார், என்னை காக்கும் தேவன் உறங்கார். என் காலை தள்ளாட போட்டார், இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. இஸ்ரவேலை காக்கும் தேவன் ராப்பகல் உறங்காரே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். வலப்பக்கத்தில் நிழல் அவரே, வழுவாமல் காப்பவர் அவரே. வலப்பக்கத்தில் நிழல் அவரே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. சூரியன் பகலில் சந்திரன் இரவில் சேதப்படுத்தாதே. எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். தீங்கும் என்னை அணுகாமல், ஆத்துமாவை காக்கும் என் தேவன். தீங்கும் என்னை அணுகாமல், போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரை இது முதலாயா. போக்கையும் வரத்தையும் பத்திரமாக காப்பாரை இது முதலாய். எனக்கொத்தாசை வரும் பர்வதம்
நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கொத்தாசை வரும் பர்வதம் நேராயன் கண்களை ஏறெடுப்பேன். அல்லேலூயா. அன்பானவர்களே, சங்கீதக்காரன் அழகாக இந்த பாடலை பாடியிருக்கிறார். சங்கீதத்திலே எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று மிகுந்த மகிழ்ச்சியோடு சொல்லுகிறார். இஸ்ரவேலை காக்கும் தேவன் ஒருபோதும் தூங்குவதில்லை. அந்த ஆண்டவரை நாம் தொழுது கொள்ளுகின்றபடியினால் எதற்கும் கவலைப்படாமல் இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சூழல்கள் சோர்வுகளை உண்டாக்கலாம், ஆனால் இஸ்ரவேலை காக்கும் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. 152வது பாடலை பாடலாம். கன்வென்ஷன் கீதங்களில் 152வது பாடல். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானால் எனக்கென்ன ஆனந்தம். 152வது பாடலை கரங்களை தட்டி பாடவும். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையின் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். பெரும் தீமைகள் அகன்றோட பொல்லாமாய்கள் மறைந்தோட. பெரும் தீமைகள் அகன்றோட பொல்லாமாய்கள் மறைந்தோட. உமதாவியின் அருள் காண வரும் காலங்கள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். இந்த உலகத்தை நீர் படைத்தீர், எல்லா உரிமையும் எனக்கு அளித்தீர். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்தன் நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வில் பலனானார் எனக்கென்ன ஆனந்தம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கின்ற நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை ஒரு சில நிமிடங்கள் துதித்து அவருடைய நாமத்தினால் நாம் பலன் பெறுவதற்கு இந்த நேரத்தை நாம் பயன்படுத்தலாம். அவருடைய நாமத்தை
துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் மகிழுகிறார். அவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை கர்த்தர் பரத்திலிருந்து கட்டளையிடுகிறார். அன்று பவுலும் சீலாவும் அங்கே சிறைச்சாலையின் கதவுகளுக்கு உள்ளாக இருந்து ஆண்டவரை துதித்து பாடினார்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். சிறைச்சாலையின் கதவுகள் அவர்களினுடைய துதியை அடக்கி போட முடியவில்லை. அங்கிருந்த மயான அமைதி அவர்களுடைய துதியை அங்கே அடக்கி போட முடியவில்லை. அவர்களுக்கு எதிராக இருந்த சூழல்கள் அவர்களுடைய துதியை அடக்கி போட முடியவில்லை. துதித்தார்கள். அவர்களுடைய கட்டுகள் எல்லாம் கலன்றது என்று வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். ஒருவேளை இந்த சூழலிலே நாம் சிறைச்சாலைகளுக்குள்ளாக அடைபட்டிருக்கிறோம் என்கின்ற நிலையிலே நாம் இருக்கலாம். நம்முடைய அன்றாட பணிவிடைகளை நாம் நிறைவேற்ற முடியாதபடிக்கு தடைபட்டு இருக்கலாம். சிறைச்சாலை கதவுகள் நம்மை அடைத்திருக்கிறதினால் துதியை நாம் ஒருவேளை மறந்திருக்கலாம். ஆண்டவரை மகிமைப்படுத்துவதை நாம் மறந்திருக்கலாம். இந்த நேரத்தை பயன்படுத்துவோம். இந்த நேரத்திலே ஆண்டவரை துதிப்போம். இம்மானுவேலராக, எபினேசராக ஆண்டவர் நமக்குள்ளே குடிகொண்டு நமக்கு உதவி செய்கின்றவராக, நிசியாக நமக்கு வெற்றி தருகின்றவராக, எத்தனையோ மனிதர்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை கைவிடாதபடி காக்கின்ற நல்ல எபினேசராக இம்மட்டும் நம்மை வழிநடத்தி வந்திருக்கிறாரே. எந்த வியாதிகளும் நம்மை தீண்டாதபடி ஆண்டவர் நம்மை புடமிட்டு பாதுகாத்திருக்கிறாரே, இனிமேலும் பாதுகாக்க போகிறாரே. அந்த உள்ளான உணர்வோடு ஆண்டவருடைய சமூகத்தை பார்த்து, ஆண்டவரே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை போற்றுகிறோம், உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய ஆராதனைகளை எல்லாம் செலுத்துகிறோம் என்று நம்முடைய வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், எங்களை பாதுகாத்திருக்கிறீர், உமக்கு நன்றி என்று நாம் நம்முடைய வாய்களை திறந்து அவருக்கு நாம் தோத்திரங்களை ஏறெடுப்போம். யெகோவா ஷாலோமாக, யெகோவா ஷம்மாவாக நம்முடன் இருந்து நமக்கு சமாதானத்தையும் நம்முடன் இருந்து நமக்கு சுகத்தையும் தருகின்ற ஆண்டவருக்கு நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நம்முடைய புகழ்ச்சியை, நம்முடைய மகிழ்ச்சியை ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்து அவரை துதிப்பதின் வழியாக, ஆண்டவரை நாங்கள் உமக்கு எங்களுடைய நன்றிகளை எல்லாம் நாங்கள் துதியின் வழியாக செலுத்துகிறோம் என்று வாயை திறந்து துதிப்போம். ஆண்டவர் அதிலே மகிழ்வார். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடியில் மகசூல் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று தீர்க்கன் என்று அழகாக பாடினாரே. பல கேள்விகள் அந்த தீர்க்கனுடைய மனதிற்குள் இருந்தது. ஆண்டவரே இப்படியெல்லாம் நடக்கிறதே, இப்படியெல்லாம் எங்களை தீமை வாரிக்கொள்ளுகிறதே என்று தீர்க்கன் அன்று கேள்வி எழுப்பினான். ஆண்டவர் பதில் தந்ததற்கு பின்பதாக இந்த தீர்க்கன் அழகாக பாடினான். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், கிடையில் மந்தைகள் முதலற்று போனாலும், வயலில் மகசூல் இல்லாமல் போனாலும் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன் என்று மகிழ்ச்சியோடு அவன் தன்னுடைய நாமத்தை, ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்தானே. அதே போல இந்த நேரத்தில் நாம் புகழுவதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வார். அந்த கிருபையை நாம் நினைத்து, ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி என்று நாம் சொல்லுவோம். கிருபையிதே தேவ கிருபையிதே, கிருபையிதே தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே, ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நேசுவிலே பொன்னேசரிலே, ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அவருடைய கிருபையினால் நாம் நிலைநிற்கிறோம். அதை உணர்ந்து பார்ப்போம். அந்த கிருபை இல்லாவிட்டால் நாம் எப்பொழுதும் எல்லளவும் நிலைத்திருக்க முடியாது. நாம் நிலைத்திருப்பது அவருடைய சுத்த கிருபையினால். சங்கீதக்காரன் சொல்லுவது போல, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை தோத்தரி என்று சொல்லுவது போல, என் ஆத்துமாவே நீ ஆண்டவரையே துதிக்க வேண்டும் என்று விடாப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தை நோக்கி பார்த்த நன்றி என்று சொல்லுவோம். உமக்கு தோத்திரம் என்று நாம் சொல்லுவோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சங்கீதக்காரன் மிக அழகாக சொல்லுகிறார். நாம் துதிப்பதற்காக, ஆண்டவருடைய நாமத்தை போற்றி புகழுவதற்காக, விடுதலை தந்த ஆண்டவரை, நம்மை வழிநடத்தி வருகின்ற ஆண்டவரை துதிப்பதற்காக இந்த உலகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஜனம் என்று பல நேரங்களிலே மறந்து போகின்றோம். துதிப்போம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்த கிருபைகளுக்காக நன்றி. துதிப்பதே என் தகுதியல்லோ, துதித்திடுவேன் என் இயேசுவே என்று பக்தன் பாடுகிறதையெல்லாம் எண்ணி பார்த்து, ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறதற்காக அழைக்கப்பட்டவர்கள், நாங்கள் துதிக்கிறோம் என்று இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை துதிப்போம். துதிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய சிறை இருப்புகளை எல்லாம் மாற்றுவதற்கு வல்லமை படைத்தவர். அன்று பவுலும் சீலாவும் துதித்த போது அங்கே அவர்களுக்கு மட்டும் கட்டுகள் கலரப்படவில்லை. அங்கிருந்த மற்ற
மக்களும், அங்கு பவுலையும் சீலாவையும் கண்காணித்த எல்லா மக்களும் அங்கே விடுதலை பெற்றார்கள். எல்லாரும் இயேசுவை இரட்சகராக கொள்ளுவதற்கான பலியை அவர்கள் பெற்றார்கள். சிறைச்சாலைக்காரன் ஞானஸ்நானம் பெற்றான். எல்லாரும் விடுதலை பெற்றார்கள். அந்த துதிதான் அதற்கு காரணம். இந்த நேரத்தில் ஆண்டவரை நாம் துதிப்போம். இந்த நேரம் மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஆண்டவரை துதிப்போம். தனி நேரங்களிலே, தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஆண்டவரை துதிப்போம். துதித்து ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நாம் ஆண்டவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். இந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கொடிய சூழல்களையும் கர்த்தர் மாற்றுவார். துதிக்கின்ற பொழுது எல்லா சூழல்களும் நமக்கு சாதகமாக மாறும். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் ஆண்டவரை துதிக்கின்ற பொழுது அவைகள் நமக்கு உறுதியாக கிடைக்கப்படும் என்கின்ற விசுவாசத்தோடு இந்த பாடலை பாடி இந்த துதி நேரத்தை நாம் நிறைவு செய்வோம். ஆண்டவர் நம்மை துதிக்க ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாமத்தை ஒவ்வொரு நாளும் துதிப்போம். கர்த்தர் அதி சீக்கிரத்தில் இந்த கொரோனா காலகட்டங்கள் நம்மிடத்திலிருந்து கடந்து செல்ல ஆண்டவர் நமக்கு வழிவகை செய்வாராக. இணைந்து பாடலாம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. திருமறை பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள திருமறை பாடம் 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல் அந்த அதிகாரம் முடிய வாசிக்க கேட்போம். 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் முதல். அப்பொழுது ஆகாப் எலியாவை நோக்கி, என் பகைஞனே, என்னை கண்டுபிடித்தாயா என்றான். அதற்கு எலியா, கண்டுபிடித்தேன். கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய நீ உன்னை விற்று போட்டாய். நான் உன்மேல் பொல்லாப்பு வரப்பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சுவரில் நீர்விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேலில் அடைபட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து நீ எனக்கு கோபம் உண்டாக்கி இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணினது நிமித்தம் உன்னுடைய குடும்பத்தை நேபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாமின் குடும்பத்துக்கும் அகியாவின் குமாரனாகிய பாஷாவின் குடும்பத்துக்கும் சமனாக்குவேன் என்றார் என்று சொன்னான். ஏசபேலையும் குறித்து கர்த்தர், நாய்கள் ஏசபேலை இஸ்ரவேலின் மதில் அருகே தின்னும், ஆகாபின் சந்ததியில்
பட்டணத்திலே சாகிறவனை நாய்களும் வெளியிலே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும் என்றார். தன் மனைவியாகிய ஏசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல வேறு ஒருவனும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னின்று துரத்திவிட்ட எமோரியர் செய்தபடியெல்லாம் அவன் நரகலான விக்கிரகங்களை பின்பற்றி மகா அருவருப்பாய் நடந்து கொண்டான். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரெட்டை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரெட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை திஸ்பியனாகிய எலியாவுக்கு உண்டாயிற்று. அவர், ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியினால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை வரப்பண்ணாமல் அவன் குமார நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல் வரப்பண்ணுவேன் என்றார் என்பது இந்த நாளிலே வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள திருமறை பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தலைதாழ்த்தி ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியின் வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பாதபடியிலே அமர்ந்திருக்கின்றோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்காக ஆயத்தப்படுகின்றோம். ஆவியானவரே, எங்களோடு கூட பேசுவீராக. வேதத்தினுடைய மறைபொருளை எங்களுக்கு வெளிப்படுத்துவீராக. இயேசுவழியாய் வேண்டிக் கொடுக்கிறோம் பிதாவே. கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த திருச்சபை பிள்ளைகளுக்கும் யூடியூப் மூலமாக இறைவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே வாழ்த்துக்கிறேன். கடந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாத்து ஆசீர்வதித்து வந்தது போல வருகின்ற நாட்களில் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்பதாக வைக்க வாஞ்சிக்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 1ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்துடைய பின்பகுதி விதமாக சொல்கிறது, துன்மார்க்கனின் வழியோ அழியும். கடந்த ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் சங்கீத புத்தகத்தை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகின்றோம். 1வது சங்கீதமானது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அவனை எவ்விதமான ஆவிக்குரிய ஜீவியத்திலே வழிநடத்துகிறது என்பதையெல்லாம் நாம் இந்த சங்கீதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். முதல் 2 வசனங்கள் மகிழ்ச்சி நிறைந்தவனாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்ப நிலையிலே நாம் அதை சிந்தித்தோம். 3வது வசனத்திலே இறை நம்பிக்கை உள்ள மனிதர்கள், நீதிமான்களாக வாழ்கின்றவர்கள் எவ்விதமாக இருப்பார்கள், அவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி 3வது வசனத்திலே சொல்லப்பட்டதை நாம் சிந்தித்தோம். 4வது வசனத்திலே துன்மார்க்கருடைய நிலை என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். 6வது வசனத்தில் நீதிமான்களுடைய வழி எப்படிப்பட்டது என்பதை குறித்து கடந்த நாட்களிலே தியானித்தோம். இந்த நாளிலே துன்மார்க்கருடைய வழி அழியும் என்கிற நிலையிலே இந்த வசனத்தை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். பொதுவாக இன்றைக்கு மனிதரிடத்திலே எழும்புகின்ற கேள்வி, குறிப்பாக நீதிமான்களிடத்திலே எழுப்பப்படுகின்ற கேள்வி, துன்மார்க்கர்கள் பனையை போல செழித்துக் கொண்டிருக்கின்றார்களே, ஆனால் வேத புத்தகம் சொல்கிறது நீதிமான் பனையை போல் செழிப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைய சமுதாயத்திலே, இன்றைய திருச்சபையிலே நாம் பார்க்கின்ற காரியங்கள் அதற்கு மாறுபட்டு இருப்பதை நாம் அறிகின்றோம். குடும்பங்களிலும் சரி, திருச்சபையிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, நீதி நேர்மைக்கு உட்படாதவர்கள், சட்டத்திட்டங்களுக்கு உட்படாதவர்கள், நீதிக்கு புறம்பானவர்கள், அக்கிரமத்தையே தொழிலாக கொண்டிருக்கின்ற மக்கள் மிக செழித்து வாங்கிக் கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இறை அச்சம் உள்ளவர்கள், இறைவனுக்காக தங்களை அர்ப்பணித்தவர்கள் தொடர்ந்து துன்பத்தை சந்தித்துக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட வேளையிலே ஒவ்வொரு மனிதனுக்கும் எழுப்பப்படுகின்ற கேள்வி, ஏன் இந்த வேற்றுமை? கடவுளுக்கு அஞ்சி வாழ்கின்ற ஒரு கூட்ட மக்கள் தொடர்ந்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கடவுளை குறித்த சிந்தனை இல்லாதவர்கள், இறைவனுடைய செயல்பாட்டுக்கு எதிராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், மேலோங்கிக் கொண்டிருக்கின்றார்களே என்கிற கேள்வி தொடர்ச்சியாக எழுப்பப்பட்டிருக்கிறது.
அந்த கேள்விக்கு ஒரு முற்றுப்புள்ளியாக, அந்த கேள்விக்கு ஒரு விடையாக இந்த சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்துடைய பின்பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனின் வழியோ அழியும். எப்போ அழியும், எப்படி அழியும்? அழியும் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்ன என்பதையெல்லாம் சற்று நாம் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இந்த வசனத்துடைய தன்மையை நாம் அறிந்து கொள்ளலாம். வாசிக்க கேட்ட வேத பகுதியில் 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்தில் ஆகாப் ராஜாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மனிதன் யார், அவனுடைய செயல்பாடுகள் என்ன என்று சொல்கின்ற போது அவன் தன்னை முற்றிலுமாக பொல்லாங்குக்கு விற்று போட்டவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கத்தினுடைய சிகரமாக விளங்கினான் என்று சொல்லலாம். வேத புத்தகத்திலே அநேக துன்மார்க்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் அநேக துன்மார்க்களை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த துன்மார்க்கர்களுக்கெல்லாம் துன்மார்க்கமாக இந்த ஆகாப் ராஜாவை வேதமானது சுட்டுகிறது. பொல்லாங்குக்கு தன்னை விற்று போட்ட ஒரு மனிதன் என்று சொல்லி அவனுடைய வாழ்க்கை தன்மை என்ன, அவன் எவ்விதமாக இந்த உலகத்திலே வாழ்ந்தான், துன்மார்க்கமாக வாழ்ந்த அவனுடைய வாழ்க்கையிலே எதையெல்லாம் அழிவாக அவன் சந்திக்கிறான் என்பதை இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக நாம் சிந்தித்து பார்க்கலாம். சில காரியங்களை உங்கள் முன்பதாக வைக்க வாஞ்சிக்கின்றேன். முதலாவதாக 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், இப்படி என் பிதாக்களின் சுதந்திரத்தை உமக்கு கொடேன் என்று இஸ்ரேலாகிய நாபோத் தன்னோடே சொன்ன வார்த்தைக்காக ஆகாப் சலிப்பும் சினமுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். ஒரு தேசத்தினுடைய ராஜா இஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவை கொடுப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கின்ற போது அந்த ராஜா உங்களை என்னென்ன விதமான வழிகளெல்லாம் வழி நடத்துவான் என்று சொல்லி ஆண்டவர் சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு தெளிவாக சொல்லியிருந்தார். ஒருவன் ராஜாவாக இருப்பானே என்று சொன்னால் அவன் எப்படிப்பட்ட தன்மையுடையவனாக இருப்பான், மக்களை எவ்விதமாக வழி நடத்துவான், அவனுடைய நிலை என்ன என்பதையெல்லாம் தெளிவாக வேத புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே ஆகாப் ராஜா ஒரு ராஜா தேசத்திற்கு அரசனாக வீற்றிருக்கின்றான். ஆனால் அவனுடைய இன்றைய நிலை என்ன, இப்பொழுது என்ன செய்கிறான் என்று சொன்னால் கட்டிலே தூக்கம் வராதபடிக்கு புரண்டு கொண்டிருக்கிறான். சாப்பாட்டுக்கு பஞ்சமா இல்லை, உடைக்கு பஞ்சமா இல்லை, நடன நிகழ்ச்சிகள் ஆடம்பரமான வாழ்க்கைக்கு பஞ்சமா இல்லை, எந்த விதமான குறையும் இல்லாத ஒரு நிலை. ஆனால் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய படுக்கையிலே அவன் முகத்தை திருப்பி கொண்டவனாக, முகத்திலே மகிழ்ச்சியை துளைத்து போட்ட ஒரு மனிதனாக இருந்து கொண்டிருக்கிறான். துன்மார்க்கனுடைய வழி அழியும். இங்க என்ன அழிஞ்சு போச்சுன்னா முகத்துல அகத்துல மகிழ்ச்சி அழிந்து போயிட்டது. இன்னைக்கு நம்ம பார்க்கலாம், வெளிப்படையாக அநேக மக்கள் துன்மார்க்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், செழித்தோங்கி கொண்டிருக்கிறார்கள் என்று எண்ண தோன்றும். ஆனால் உண்மை என்னன்னு சொன்னா அவர்கள் மிக சிறப்புக்குரியதாக வெளியிலே தோற்றம் அளித்து கொடுத்தாலும் அவர்கள் உள்ளான வாழ்க்கையில அகத்துல அவர்கள் மகிழ்ச்சியை தொலைத்து போட்டவர்களாகத்தான் காணப்படுகின்றார்கள். அதற்கு இங்கே ஆகாப் ராஜா தான் ஒரு எடுத்துக்காட்டு. எல்லா சிறப்புகளுக்கும் சொந்தக்காரன், தூக்கம் வரமாட்டேங்கு, சந்தோஷம் இல்லை, உள்ளத்துல மகிழ்ச்சி இல்லை. நம்முடைய முகத்திலே அநேக காரியங்கள் இருந்தாலும் உள்ளத்திலே மகிழ்ச்சி இல்லை என்று சொன்னா அந்த காரியம் எதுவுமே சரி கிடையாது. துன்மார்க்குடைய இந்த சாசனம் ரொம்ப தெளிவா சொல்லுது, துன்மார்க்குடைய வழி அழியும். இங்கே ஆகாப் ராஜா அழித்து போட்ட நிலை, முகத்திலே மகிழ்ச்சியை காணவில்லை, அகத்தில மகிழ்ச்சி இல்லை. துன்மார்க்கர்கள் ஒருபோதும் சந்தோஷமாக இருக்க முடியாது. வேதம் தெளிவாக சொல்கிறது, துன்மார்க்கர்களுக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லுது. துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை என்று சொல்லி வேதம் தெளிவாக சொல்கிறது. அங்கே என்ன அடைந்து போய்ந்து விடுகிறது, துன்மார்க்கர்களுக்கு அகத்திலே மகிழ்ச்சி இல்லாதபடினால அவன் சமாதானத்தை அழித்து விடுகின்றான், தொலைத்து விடுகின்றான். ஆகாப் ஒரு சிறந்த சாட்சியாக இருக்கிறார். இரண்டாவதாக 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால்,
அவள் ஆகாபின் பெயரால் நிருபங்களை எழுதி அவன் முத்திரையை அவைகளுக்கு போட்டு அந்த நிருபங்களை நாபோத் இருக்கும் பட்டணத்தில் அவனுடைய குடியிருக்கிற மூப்பரிடத்திற்கும் பெரியோரிடத்திற்கும் அனுப்பினான். முதலாவதாக துன்மார்க்கருடைய அகத்துல மகிழ்ச்சி இருக்காது, அது அழிஞ்சு போயிடும். இரண்டாவதாக இங்கே ராஜா எதை அழித்து விடுகின்றான்? தன்னுடைய ஆளுமையை அவன் அழித்து விடுகின்றான். ஒரு ராஜா என்று சொன்னால் அவன் ராஜாவா இருக்கணும். தலைவன் என்று சொன்னால் அவன் தலைவனாக இருக்க வேண்டும். ஒரு நிறுவனத்தின் தலைவர் என்று சொன்னால் அந்த நிறுவனத்துடைய தலைவராக இருக்க வேண்டும். தலைவருக்குடைய அழகு என்ன என்று சொன்னால் தான் இருக்கின்ற நாற்காலிக்கு அழகு சேர்க்க வேண்டும். அந்த பதவிக்கு அவன் சிறப்பு சேர்க்க வேண்டும். அந்த பதவியில அந்த நாற்காலியில உட்கார்ந்து கொண்டு அவன் ஆளுமை செய்ய வேண்டும். இங்க ஆகாப் ராஜாவாக இருக்கிறாரு. ஆனா அவனை ஆட்சி செய்து கொண்டிருப்பது யார் என்று சொன்னாங்க? யேசபேல். ஒரு சட்டம் போட வேண்டும் என்று சொன்னால் அதை யார் போடணும்? ராஜா போடணும். ராஜா தான் முத்திரை வைக்கணும், ராஜா தான் அதை செயல்படுத்தணும். ஆனா இங்க யேசபேல் அவனுடைய மனைவி ராஜா வீட்டில் படுத்து கிடக்காரு, அமைதி இல்லாம சமாதானம் இல்லாம. இந்த அம்மையார் சட்டம் எழுதுதான். ராஜா சொன்ன மாதிரி எழுதி அதற்கு முத்திரை வைத்து அங்கே அனுப்புகிறாள். யார் ஆளுகை செய்கிறான்னு சொன்னா மனைவி ஆளுகை செய்கிறா, இவன் படுத்து கிடக்கான். துன்மார்க்கர் வழியோ அழியும் என்று சொல்கின்ற போது அவர்கள் ஆளுமை அவன் அழித்து விடுகின்றான். ஒரு ராஜாவாக இருந்து அதை சிறப்பாக ஆளுகை செய்கின்ற தன்மை அவனிடத்துல காணப்படவில்லை. இன்றைக்கு உலகத்தில் அநேகருடைய வாழ்க்கையை நாம் புரட்டி பார்க்கின்ற போது இது இன்றைக்கும் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். நல்ல நல்ல பதவியில் இருப்பாங்க, உயர்ந்த பதவியில் இருப்பாங்க. ஆனால் அந்த பதவியில் இருந்து அவங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்களை ஆட்டுவிப்பது வேறொருவராக இருப்பார்கள். நம்ம ஊரில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வீட்டில் எலி வெளியில் புலி என்பார்கள். வெளியில் தன்னை ஒரு சிறப்புக்குரியவனாக காட்டிக்கொள்வான், ஆனால் வீட்டில் ஒன்றும் செய்ய முடியாது என்று. அதே போன்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு அநேக துன்மார்க்கர்கள் தங்களுடைய ஆளுமையை இழந்து போன ஒரு சூழ்நிலையில மற்றவர்களால் ஆட்டி வைக்கப்படுகின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாம் யார் என்று சொன்னால் இவர்கள் துன்மார்க்கர்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. தன்னுடைய ஆளுமையை ஒருவன் இழந்து விடுகிறான் என்று சொன்னால் அவன் துன்மார்க்கன். இங்கே ஆகாபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் முதலாவதாக மகிழ்ச்சியை இழந்து விடுகிறான், அவனுடைய மகிழ்ச்சி அழிந்து விடுகிறது. இரண்டாவதாக அவனுடைய ஆளுமை அங்கே அழிக்கப்பட்டு போய்விட்டது. வெறுமைய நாற்காலியில் உட்கார்ந்து என்ன பிரயோஜனம்? ஆளுமை செய்கின்ற அதிகார ஆற்றல் அவனிடத்தில் இல்லை என்பதை நாம் அங்கே அறிகின்றோம். மூன்றாவதாக 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால், நான் அவன் மேல் பொல்லாப்பு வர பண்ணி உன் சந்ததியை அழித்து போட்டு ஆகாபுக்கு சோரில் நீர் விடும் ஒரு நாயாகிலும் இராதபடிக்கு இஸ்ரவேல் அடைப்பட்டவனையும் விடுபட்டவனையும் சங்கரித்து என்று சொல்லப்படும். மூன்றாவதாக துன்மார்க்கன் எதை இழந்து விடுகிறான் என்று சொல்கின்ற போது அவனுடைய சந்ததி அழிந்து போகின்றது. துன்மார்க்கனின் வழியோ அழியும் என்று சொல்கின்ற போது மிக கவனமாக மிக ஆழமாக நாம் வேத புத்தகத்தை புரட்டி பார்த்தோம் என்று சொன்னால், துன்மார்க்கனுடைய வழி அழியும் என்றால் அவனுடைய சந்ததி அழியும். இங்கே ஆகாப் ராஜாவினுடைய சந்ததி அழிக்கப்பட்டு போகிறது. அவன் ராஜாவாக வீற்றிருக்கிறான். அதற்கு பின்பு அவனுடைய மகன் பட்டத்திற்கு வருகிறார். 2 ஆண்டுகள் அவன் வாழ்க்கை முடிகிறது, அவன் அழிந்து போகின்றான். ஆனபடியினால ஆகாபுக்கு தொடர்ந்து சந்ததி இல்லாதபடியினால அவனுடைய அரசாட்சி வேறொருவருக்கு பங்கிடப்படுகிறது. துன்மார்க்கனுடைய வழியோ அழியும், துன்மார்க்கனுடைய சந்ததி அழிந்து போய்விடுகிறது. இதை இந்த சமுதாயத்திலே நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சமுதாயத்தை ஏமாற்றி, நீதி நியாயங்களை ஏமாற்றி
அநியாயமான முறையிலே செல்வங்களை சேர்த்து துன்மார்க்கமான முறையிலே வாழ்ந்து தங்களை ஒரு சிறப்புக்குரியவர்களாக காட்டிக்கொள்கின்ற அநேகர் அவங்க சேர்த்து வைத்த சொத்தை அனுபவிப்பதற்கு சந்ததி இல்லாதபடிக்கு அழிந்து போகின்றதை சமுதாயத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். துன்மார்க்கருடைய வழி அழியும். இங்கே ஆகாபுடைய வழி, அவனுடைய சந்ததி அழிந்து போய்விடுகிறது. முதலாவதாக நீதிமானியினுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அது மாறுபட்ட நிலையில் இருக்கிறது. துன்மார்க்குடைய நிலை என்னன்னு சொன்னா, முதல்ல அகத்துல மகிழ்ச்சியை அழித்து கொடுக்கின்றான். இரண்டாவதாக தன்னுடைய ஆளுமையை அவன் அழித்து கொடுக்கின்றான். மூன்றாவதாக அவனுடைய சந்ததியானது அழிக்கப்படுகிறது. நான்காவதாக ஒரு காரியத்தை நாம் அங்கே பார்க்கலாம். 21ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, தன் மனைவியாக இயேசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கும் பொல்லாப்பானதை செய்ய தன்னை விட்டு போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தன்னுடைய மேன்மையை அழித்து போட்டு விடுகிறான். தோன்றும் புகழோடு தோன்றுக அப்பில்லார் தோன்றலின் தோன்றாமை நன்று என்று சொல்லி தெய்வ புலவர் குறிப்பிடுகின்றார். அதனுடைய பொருள் என்ன? ஒரு மனிதனை குறித்து மற்றொருவன் சிந்திக்கின்ற போது அவனை குறித்து மேன்மையாக பேச வேண்டும், சிறப்பாக சிந்திக்க வேண்டும். மாறாக அவனை குறித்து இழிவாக சிந்திக்கின்ற ஒரு நிலை வரும் என்று சொன்னால் அந்த மனிதனை குறித்து சிந்தியாமல் இருப்பதே சிறப்புக்குரியதாகும். இங்கே ஆகாபை குறித்து நாம் சிந்தித்து பார்க்கின்ற போது அவன் ஒரு அரசனாக இருக்கிறான். அப்படி என்று சொன்னால் அவனுடைய சிறப்புகளை குறித்து பட்டியல் இட வேண்டும். இவன் இன்னென்ன காலகட்டத்திலே அரசனாக இருக்கிறான், இன்னென்ன சிறப்புகளுக்கெல்லாம் சொந்தக்காரன், இன்னென்ன மாதிரி மக்களை வழிநடத்தினா, இன்னென்ன சிறப்புகளை எல்லாம் பெற்றிருக்கிறான் என்று சொல்லி அவனை குறித்து மேன்மையாக பேசப்பட வேண்டும். ஆனா இங்க வேத புத்தகத்துல ஆகாபை குறித்து சொல்கின்ற போது இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னை விற்று போட்ட ஆகாபை போல ஒருவனும் இல்லை என்று சொல்லி அவனுடைய மோசமான ஒரு இழிநிலையை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. துன்மார்க்குடைய வழி அழிஞ்சு போகும். அவங்களுக்கு எந்த மேன்மையும் மேன்மையில், ஒருவேளை உன்னதமான பதவியில் இருந்தாலும் சரிதான், தேசத்தை ஆளுகின்ற ஒரு சிறப்புக்குரிய நிலையிலே இருந்தாலும் சரிதான், அவன் துன்மார்க்கனாக இருப்பானே ஆனால் அவனுடைய ஆளுமை அழிந்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, அவன் தன்னுடைய மேன்மையை அவன் அழித்து விடுகின்றான். ஏன்னா ஒரு மனிதனுக்கு மேன்மை எங்கே வருகிறது என்று சொன்னால் அவன் தன்னால் வருவது கிடையாது. ஒரு சமுதாயத்திலே, ஒரு திருச்சபையிலே, ஒரு தேசத்திலே அவன் சிறப்புக்குரிய ஒரு நிலையில ஒரு மனிதன் வருகிறான் என்று சொன்னால் அது இறைவன் கொடுக்கின்ற ஈவு, அது இறைவன் கொடுக்கின்ற ஈவு. அப்படியானால் இறைவன் ஒரு மனிதன் கொடுக்கின்ற ஈவை அவன் சிறப்பாக பயன்படுத்த அழைக்கப்படுகின்றான். இறைவன் எனக்கு கொடுத்திருக்கின்ற உன்னதமான பொறுப்பு, உன்னதமான மேன்மை, அந்த மேன்மையை சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்திற்காக, திருச்சபையினுடைய முன்னேற்றத்திற்காக, அநேக மக்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் அதை பயன்படுத்தணும். அநேக மக்கள் போற்றப்பட்ட வகையிலே அது செயல்பட வேண்டும். இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக சுற்றித் திரிந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். யாருக்கு எந்த வகையில் அவர் கெடுதல் செய்தவராக காணப்படவில்லை. ஆனால் இந்த உலகத்திலே துன்மார்க்குடைய நிலைப்பாடு என்ன என்று சொன்னால் வேத புத்தகம் தெளிவாக சொல்கிறது. நீதிமொழிகள் புத்தகத்தில் பிற மக்களை கேடு செய்தால் ஒழிய, பிற மக்களுக்கு துன்பத்தை செய்தால் ஒழிய அவர்களுக்கு நித்திரை வராதான். அதனுடைய விளைவு தங்கள் எவ்வளவு பெரிய பதவியிலே இருந்தாலும் அந்த மேன்மையை அவர்கள் இழந்து விடுகின்றார்கள், அழித்து விடுகின்றார்கள். துன்மார்க்குடைய வழி அழியும். இங்கே ஆகாப் ராஜா எல்லா மேன்மைக்கு சிறப்புக்குரியவன், ஒரு தேசத்துடைய மகா சிறப்புக்குரிய அரசனாக வர வேண்டியவன். ஆனா ஒரு கெட்ட பெயரோடு கூட அவருடைய வாழ்க்கை முடிகிறது. இறைமக்களாக அழைக்கப்படுகிற நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். துன்மார்க்குடைய வழி அழியும் என்று சொல்லுகின்ற போது அவர்களுடைய மேன்மை அழிந்து விடுகிறது. கடைசியாக 1 ராஜாக்களின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால் அவனுடைய வாழ்வு அழிகிறது, இறப்பு அமைதியற்றதாக காணப்படுகிறது. அவனுடைய வாழ்வு முடிந்து போகிறது. அவனுடைய மரணமானது மிக மோசமான ஒரு நிலையிலே கொண்டு செல்கிறது. இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கின்ற போது அவன் அழுகின்றான்.
ஆனால் அவன் இறக்கின்ற போது அமைதியாக அவனுடைய வாழ்க்கை முடியணும். அமைதியாக வாழ்க்கை முடியும். பல நீதிமானுடைய மரணத்தை குறித்து நாம் சாட்சியாக கேட்டிருக்கிறோம், வேத புத்தகத்தில் படிச்சிருக்கிறோம். அநேக புத்தகங்களிலே பல நீதிமானுடைய மரணத்தை குறித்து நாம் வாசிக்கின்றோம். அவர்களுடைய உயிர் அவர்களை விட்டு பிரிகின்ற போது முகத்திலே ஒரு மலர்ச்சியை பார்க்கிறோம். சிரித்த முகத்தோடு கூட அவர்கள் இந்த உலகத்தை விட்டு கடந்து சென்றார்கள் என்று சொல்லுவார்கள். ஒரு அற்புதமான மரணம் என்று சொல்லுவார்கள். ஆனால் துன்மார்க்குடைய மரணம் எப்படிப்பட்டது என்று சொல்கின்ற போது இங்கே ஆகாப் ராஜாவுடைய மரணத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவனுடைய இரத்தமானது தேரிலிருந்து வடியுது, நாய்களுடைய இரத்தத்தை நக்கி கொண்டு இருக்கிறது. மிகவும் அசிங்கப்படத்தக்க, அருவருக்கப்படத்தக்க வகையிலே அவனுடைய வாழ்வு முடிகின்றது, வாழ்வு அழிந்து போகின்றது. துன்மார்க்குடைய வழி அழியும், அது தலைக்காது. தமிழிலே ஒன்று சொல்லுவார்கள், 30 ஆண்டுகள் வாழ்ந்தவர்களும் இல்லை, 30 ஆண்டுகள் தாழ்ந்தவர்களும் இல்லை என்று சொல்லி. இங்கே ஆகாபு சகல மேன்மைக்குரியவனாக, சிறப்புக்குரியவனாக, அரசனாக எல்லா சிறப்புகளை பெற்றாலும் அவனுடைய வாழ்க்கையில அனைத்துமே அழிந்து போன ஒரு நிலை. மகிழ்ச்சி அழிந்து போய்விட்டது, மேன்மை அழிந்து போய்விட்டது, ஆளுமை அழிந்து போய்விட்டது, சந்ததி அழிந்து போய்விட்டது. அவனுடைய வாழ்க்கையில மரணமும் அவனை தேடி வந்து விட்டது. அகால மரணத்தை சந்திக்கின்றான். துன்மார்க்கருடைய வழி அழியும். இறைமக்களாக அழைக்கப்படுகிற நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். இந்த உலகத்தில் இது இன்றைக்கும் நடைபெற்று கொண்டிருப்பது மறுக்க முடியாது. ஏதோ சங்கீதக்காரன் எந்த காலத்திலே சொன்னது மாத்திரமல்ல, இன்றைக்கும் அது நடந்து கொண்டிருக்கிறது. துன்மார்க்கர் அகால மரணத்தை சந்திக்கின்றார்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஏன்னு சொன்னால் வேதம் பொய்த்து போவதில்லை. வேதம் உண்மை, சத்தியம். துன்மார்க்குடைய வழி அது அழியத்தான் செய்யும். ஒருவேளை மற்றவருடைய பார்வையிலே சிறப்புக்குரிய நிலை இருந்தாலும் அவர்கள் இத்தகைய குணாதிசயத்தை அழித்து விட்ட ஒரு நிலையிலே காணப்படுவார்கள். அவர் வழி அழிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கும். அப்படியானால் இது நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம் என்ன? இந்த வழியை விட்டுட்டு இந்த வழியை நாம் பின்பற்றாதபடிக்கு நீதிமான்களுடைய வழியை பின்பற்றி கொள்ள அழைக்கப்படுகின்றோம். ஏன்னு சொன்னால் 2 வழி இருக்கிறது. இந்த சங்கீதத்தில் ரொம்ப தெளிவாக சொல்லப்படுது. நீதிமான்களுடைய வழி கர்த்தர் அறிந்திருக்கிறார், துன்மார்க்கர் வழியும் ஆண்டவர் அறிவார். ஆனால் அந்த வழி எப்படிப்பட்டது என்று சொன்னால் அது எல்லாவற்றையும் அழித்து விடுகின்ற ஒரு நிலை. இதில் எந்த வழி வேணும் நமக்கு? நாம் துன்மார்க்கமாக வாழ்ந்து சகலத்தையும் இந்த உலகத்திலே அழிவின் பாதையிலே கொண்டு செல்ல போகின்றவா, அல்லது நீதிமான்களாக இருந்து நம்மையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்மை சுற்றி இருக்கின்ற மக்களுடைய ஆத்மாக்களையும் இறைவனுக்கு உகந்ததாக நாம் கூட்டி சேர்க்கின்ற பாத்திரமாக இருக்க போகின்றமா? சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம். துன்மார்க்குடைய வழி அழியும். நம்முடைய வாழ்க்கையும் இந்த ஆகாப் ராஜா போன்று இல்லாதபடிக்கு நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று சொன்னால் மேன்மைக்குரியவர்களாக காணப்படுவோம். சிந்தித்து பார்ப்போம். எனக்கு உதவலாக ஜீவிக்க அர்ப்பணிப்போம். இறையாசினமோடு தங்குவதாக. ஆமீன். யாவரும் இணைந்து கன்வென்ஷன் கீதம் 417 பாடுவோம். கன்வென்ஷன் கீதம் 417வது பாடல். நன்றியாம் தூரி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியாம் தூரி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் தூதி பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்து விழும். கலங்கிடாதே,
பயத்தோடு என்றுமே துன்மார்க்கத்துக்கு ஏதுவான வெறி கொள்ளாமல் தெய்வ பயத்தோடு என்றுமே ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. ஆவியினால் என்றும் நிறைந்தே சங்கீத கீர்த்தனம் பாடு. நன்றியால் துதி பாடு. உன்னை சுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் சரீரம் ஆத்துமா ஆவியினாலும் சோர்ந்து போகும் வேளையில் எல்லாம் துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். துதி சத்தத்தால் உள்ளம் நிறைந்தால் தூயரின் பலன் கிடைக்கும். நன்றியால் துதி பாடு. உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு. உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மகிமையான மனமகிழ்ச்சியான அந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஓய்வு நாளிலே உடைய பாதபடியிலே சற்று நேரம் நாங்கள் தங்கியிருக்க தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றியால் துதிப்பாடு என்று சொல்லி உங்களுடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தினோம். நன்றியால் துதி செலுத்தினோம். வேத வசனங்கள் மூலமாக நீங்கள் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, துன்மார்க்கருடைய வழி அழியும் என்று சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர். ஆனபடியினாலே உலகத்திலே காணப்படுகின்ற துன்மார்க்கருடைய வழியை பார்த்து நாங்கள் பொறாமைப்படாதபடிக்கு அவர்கள் அழிவின் பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு அவர்கள் இலக்காக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொண்டவர்களாக அத்தகைய பாதையிலிருந்து நாங்கள் விலகி நீதிமான்களின் வழிகளை தெரிந்து கொண்டு உத்தம சாட்சிகளாக ஜீவிக்க தூய ஆவியானவரை உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். அன்புக்குரிய திருச்சபை பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இந்த வார்த்தைகளை யூடியூப் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கின்றோம். தூய ஆவியானவரை நீ செயலாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடைய உள்ளங்களின் ரகசியங்களை அறிந்திருக்கிற தேவன், ஒவ்வொருடைய வாயிலும் சொல் பிரவாதத்துக்கு முன்னே அவருடைய தேவைகளை சந்திக்கிற தேவன், ஒவ்வொருவரையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கின்றோம். தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். நிறைவான ஆசீர்வாதத்தினை கட்டளை விடுமாறு கொண்டாடுகின்றோம். எங்களுடைய திருச்சபைக்காக திருமணத்திற்காக ஜெபிக்கின்றோம். பேராயருக்காக, குருக்களுக்காக, சபை ஊழியர்களுக்காக, கோயில் பணியாளர்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருடையும் உடைய ஆவியினாலே நிரப்புவீராக. அநேக மக்களுக்கு சாட்சி வருகிற பிள்ளைகளாக ஜீவிக்கத்தக்கதான கிருபை தர வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தகப்பனே, எங்களுடைய தேசத்திற்காக ஜெபிக்கின்றோம். கொரோனா வைரஸ் நிமித்தமாக பாதிக்கப்பட்டிருக்கிற அநேக மக்களுக்காக உடைய சமத்தில் வருகின்றோம். தகப்பனே, என்ன நோக்கத்திற்காக இதை அனுமதித்தீர் என்பதை நாங்கள் அறியோம். உம்மாலன்றி ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நாங்கள் உணர்கின்றோம். நம்முடைய கர்த்தர் பரத்தில் இருக்கிறார், தமக்கு சித்தமான யாவையும் செய்கிறார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். இந்த உலகத்திலே நடைபெறுகின்ற அனைத்து காரியங்களும் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் இருக்கிறது என்பதை நாங்கள் அறிவோம். கோடிக்கணக்கான மக்கள் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கிறதை நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்காக இந்த வேளையிலே நாங்கள் ஜெபிக்கின்றோம். வாரத்தோடு கூட அப்படி சமூகத்தில் வருகின்றோம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீரே. உலகத்திலே சந்தோஷத்தை சமாதானத்தை மீண்டுமாக நீர் கட்டளையிட வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். ஆலயங்கள் எல்லாம் அடைக்கப்பட்ட நிலையிலே வேதனையோடு கூட கலக்கங்களோடு கூட ஆண்டவரே குடும்பங்களிலே தவித்துக் கொண்டிருக்கின்ற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆறுதலின் தகப்பன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆறுதலை கட்டளை வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். கூடிய சீக்கிரத்திலே ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட்டு உம்மை ஆலயத்திலே நாங்கள் மனமகிழ்ச்சியோடு கூட ஆராதிக்க தூய ஆவியானவரை உதவி செய்ய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். அதற்கு தடையா இருக்கின்ற எல்லா காரியங்களையும் எங்களிடத்திலிருந்து அப்புறப்படுத்துவீராக. எங்களை மீண்டுமாக பரிசுத்தப்படுத்த வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். தூய்மைப்படுத்துவீராக. கிழக்குக்கு மேற்குக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எங்களுடைய பாவங்களை எரிந்து விட்டீர் என்று சொல்ல விதத்திலே வாசிக்கின்றோம். அத்தகைய தேவன்
இந்த வைரஸையும் அமிதமாக நீர் எறிந்து எங்களுடைய தேசத்தையும் உலக தேசத்தையும் நீர் புதுப்பிக்க வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். புதியாக வணைய வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாக ஒவ்வொரு தேசமும் காணப்பட நீர்தாமே ஒவ்வொருவரையும் கழுவ வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். மனமகிழ்ச்சியின் தேவன், ஆசீர்வதிக்கின்ற தேவன் வேண்டுமாக இந்த உலகத்திலே நீ செயலாற்ற வேண்டுமாறு ஜெபிக்கின்றோம். விதமாக செய்வீர் என்று சொல்லி விசுவாசிக்கின்றோம். தொடர்ந்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கின்றோம். ஆசீர்வதியும் மீட்பரிசுவழியாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் மனதில் விசேஷமாக யூடியூப் மூலமாக நம்முடைய வாக்கினை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இன்னும் இன்னும் சதா காலங்களில் இருப்பதாக. ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. என் ஆத்துமாவே கர்த்தரை தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை தோத்தரி. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உதவியோடும் இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடே கடந்து வருவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். சகேயுவே